வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளுக்கேற்ற இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்துக்கேற்ற வசனம் இதோ அந்த நாளிலே சங்கீதத்தில் 63ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் டாய்த்ததும் தண்ணீரும் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். நண்பு தேவ பிள்ளைகளே, நாளில கர்த்தர் சொல்லுகிறார், தேவ வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய தேவன் என்று உரிமையை கொண்டாடுகிறார். அவர் எனக்கு உரியவர், அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை நினைவாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் என்னுடைய தேவன், நான் அதிகாலையிலே உம்மை தேடுவேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையில் உம்மை தேடுவேன். மத்தேயு இப்படியாக 26:41 சோதனைக்கு உட்படாதபடி விழித்து இருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆவி உற்சாகம் மாம்சமோ பலவீனம் என்று சொல்லுகிறார். இப்படியாக நீதிமொழி 8:17 அதிகாலையில் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் கண்டடைவீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், நான் அவரை தேடினேன், நான் அவரை கண்டடைந்தேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையுமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் டாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான என்றார். வறண்டது என்று சொன்னால் உதவாதது, ஒன்றும் இல்லாதது, வீணாய் கிடக்கிறது, வறண்ட கிடக்கிறது என்று சொல்லார். இப்போ தாவீது சொன்னா, வறண்டு கிடக்கிறேன், தண்ணீர் அற்ற நிலத்திலே என் ஆத்து உண்மையில் தாகமாக இருக்கிறது. வறண்ட நிலத்துல, போராட்டம் நிறைந்த நிலத்துல, நிம்மதியில்லாத இடத்துல நான் வறண்டு கிடக்கிறேன், நான் தண்ணீர் அற்றதாய் கிடக்கிறேன், வறட்சியாய் கிடக்கிறேன், வெறுமையாய் கிடக்கிறேன். ஆனாலும் உங்க மேல நான் தாகமாய் இருக்கிறேன், உங்க மேல தாகமாய் இருக்கிறேன். என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். என் மாம்சம் உங்களை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உங்களை நம்பி இருக்கிறது, என் மாம்சம் உங்களை சார்ந்து இருக்கிறது, என் மாம்சம் உங்களையே பற்றி கொண்டிருக்க நான் தாகமாய் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 91:14 என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா நான் அவனை விடுவிப்பேன், நாமத்தேன் அவன் அறிந்திருக்கிற அப்படின்னா அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்தும் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களை நான் பார்க்க ஆசையா இருந்தும் வல்லமையை உடைய மகிமையும் நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். நான் வறண்ட பூமியாய் கடந்தேன், வெறுமையான பூமியாய் கடந்தேன், தண்ணீர் இல்லாத இடத்துல கடந்தேன். ஆனாலும் நான் பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்படி ஆசையாய் இருந்து உடைய வல்லமையை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உதடு உம்மை துதிக்கும். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் துதிப்பேன், காலமும் ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்பொழுது நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நறுமை பிள்ளைகளே, தேவனோடு கூட வாங்க. உன் ஆத்துமா வறண்டு கிடக்கிறதா? உன் ஆத்துமாவில் வறட்சியாய் கிடக்கிறதா? நீ வெறுமையாய் கிடக்கிறியா? தண்ணீர் இல்லாத இடத்துல இருக்கிறியா? வருத்தத்தில் கிடக்கிறியா? வறுமையில கிடக்கிறியா? வெறுமையில கிடக்கிறியா? கவலைப்படாத, உன் கூட ஒருத்தர் இருக்கிறார், உன்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். நீ நினைக்கிற இன்னைக்கு யாரும் நான் வறண்டு கிடக்கிற, வெறுமையாய் கிடக்கின்ற நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டார். எது இருக்குதோ இல்லையோ கர்த்தங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தனால் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். ஆசீர்வாதம் பலப்படுத்த பரிசுத்தமாக்க ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.